எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் சுக்கிரனுக்கான காரணங்களை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன்கிற கிரகம் ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கும் ட்ரெடிஷ்னல் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா. மற்றபடி அது இன்டர் கனெக்ஷனில் நீங்கள் கேபி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பல இடங்களோட கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் நான் சொல்ல போகிற வீடியோவில் உங்களுக்கு பல பாவங்களோட மேட்ச் ஆகும். அது சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும்னு அவசியம் கூட இல்லை. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கோ அதனுடைய பலனும் மேட்ச் ஆகும். அது இல்லாமல் நிறைய பாவங்கள் மேட்ச் ஆகும். அதனால் தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா 1ஆம் பாவ சுக்கிரன் 1ஆம் பாவத்தில் இருக்கும்போது, அதாவது லக்னத்தில் இருக்கும்போது, இல்லை 1ஆம் பாவம் தொடர்பில் இருக்கும்போது, கேபி சார்ட்டில் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா கஸ்பல் லிங்கில் தொடர்பில் இருக்கும்போது உங்களுக்கு முதல் விஷயம் அழகுன்னா ரொம்ப பிடிக்கும். அழகு பண்ணிக்க பிடிக்கும், மேக்கப் பண்ணிக்க பிடிக்கும், லுக்கு சரியாக எப்போவுமே இருக்கணும்னு மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பீங்க. கண்ணாடி அடிக்கடி பார்க்குற பழக்கம் இருக்கும். ஒரு ரோட்டில் போனால் கூட கண்ணாடி இருந்ததுன்னா அப்படியே எட்டி பார்க்குறது, அதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக வரும். அப்பப்போ கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி கொஞ்சம் லக்ஸுரி விரும்புகிறவங்களா இருப்பீங்க. கொஞ்சம் இப்படால் சனியும் உங்கள் லக்ன தொடர்போடு இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த லக்ஸுரி தன்மை இருக்காது. பட் இல்லைன்னா இன் ஜென்ரல் அது கண்டிப்பாக இருக்கும். எல்லாமே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஹார்டு ஒர்க்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்ற ஒரு தன்மை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் தாடி வச்சுக்க பிடிக்காது. ஜென்ரலாக க்ளீன் ஷேவில் தான் இருப்பாங்க. இப்போ க்ளீன் ஷேவில் 2 வகை இருக்காங்க. குருக்காரக ஆட்கள் ஆஃபீஸ்க்காக ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும்னு ஷேவ் பண்ணுவாங்க. பட் சுக்கிரன் காரகம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் அழகுக்காக அழகு தன்மைக்காக அதை பண்ணுவீங்க. அதே உங்களுக்கு கூட கேதுவும் தொடர்பில் இருந்ததுன்னா தாடி வச்சு அந்த தாடியை ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி வச்சுக்குவீங்க. எது எப்படி இருந்தாலும் முகங்கிறது உங்களுடைய மிக முக்கியமான அடையாளம். அதை ரொம்ப நல்லபடியாக வச்சுக்கணுங்கிறது பார்ப்பீங்க. இது பல மற்ற தொடர்புகளோடு இருந்ததுன்னா ஒரு 5, 9 தொடர்புலாம் இருந்ததுன்னா நீங்கள் ஆக்டர் ஆகிறதுக்கான ஆக்டிங்கில் இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. இல்லை ஒரு ரீல்ஸ் போடுறது, இல்லை எனிதிங் யூடியூப் சேனல்ஸ் இதில் வீடியோஸ் பண்ணுறது அதெல்லாம் பிடிக்கிறவங்களா இருக்க வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவ சுக்கிரன். 2ஆம் பாவ சுக்கிரன்னும் போது அவங்களுக்கு இந்த நகைகளில் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இந்த பியூட்டி ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 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 பேசுறது இயல்பாகவே வரும். கொஞ்சம் அவங்க ஒரு செடியூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ளர்ட் பண்ணி பேசுறது, ஒரு எதிர்பாலினத்தை ஒரு ஆணாக இருந்தால் பெண்ணையோ, பெண்ணாக இருந்தால் ஆணையோ கவர்ந்து இழுக்கிற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இயல்பாகவே 2ல் இருக்கிற சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு வரும். வெள்ளி நகைகள் போட பிடிக்கலாம். இதெல்லாம் அவங்களுடைய குணாதிசயங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதே உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தது அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும், கலர் சென்ஸ் இருக்கும். கலர் சென்ஸ் சுக்கிரன் லக்னத்தில் இருந்தாலும் இருக்கும், 3ல் இருந்தாலும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம் டிசைனு, வீடியோஸ் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். விஷுவலாக எதையுமே அணுகிறது பிடிக்கும். ஒரு மாதிரி நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது, இல்லைன்னா ஃபோட்டோகிராஃப் பார்க்குறது, ஃபோட்டோகிராஃப் அந்த மாதிரி மாடல்ஸாக இருக்கிறது. அப்புறம் இந்த நிறைய அந்த ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமாக இருக்கிற விஷயங்கள், டிசைன் சம்மந்தமாக இருக்கிற விஷயங்கள், லோகோ டிசைனு இதெல்லாம் பண்ணுறது, ஆர்கிடெக்சரல் சென்ஸ் இருக்கிறது. இதெல்லாமே 3ஆம் பாவங்கிறது எப்பவுமே நம்ம ஒரு ரெகுலராக செய்கிற விஷயம். 5ஆம் பாவம்னா அது ப்ரொஃபஷ்னலாக மாறும். சரிங்களா? உங்களுக்கு 3ஆம் பாவம் இருந்ததுன்னா, 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்ததுன்னா இதை ஒரு ஹாபியாக கூட செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவ சுக்கிரன். 4ஆம் பாவ சுக்கிரன்கிறது இடத்த அழகாக வச்சுக்குவாங்க. ரொம்ப நீட்டாக வச்சுக்குவாங்க. ரொம்ப அழகு பொருட்கள்லாம் சேர்த்து வைக்கிறது, ஒரு சினிமா தியேட்டரு அந்த மாதிரி விஷயங்கள், ஹோம் தியேட்டர்லாம் வீட்டிலேயே வைக்கிறது, எப்போவுமே க்ளீன் பண்ணி ரொம்ப இதாக வச்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா ப்ரொடியூசராக இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் 4ல் சுக்கிரன் இருக்கும். இல்லை அழகு பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, ஒரு நிறையா மேக்கப் ஜாமான்லாம் செய்கிறவங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்கிறவங்க, ஃபேக்ட்ரிஸ் வச்சு செய்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே 4ல் சுக்கிரன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவ சுக்கிரன். 5ஆம் பாவ சுக்கிரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3ஆம் பாவத்திலேருந்து இது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் ஸ்டேஜுக்கு வர்றது. உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபராகவோ, ஒரு ஃபிலிம் மேக்கராகவோ, இல்லை ஒரு மாடலாகவோ, இல்லை ஒரு நடிகராகவோ, எனிதிங் விஷுவலி மோட்டிவேட்டடான பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை ஒரு ஃப்ரீலான்சிங்கில் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு இப்போ ஒரு டெய்லரிங்கில் ரொம்ப ப்ராப்பராக செய்கிறது, ஃபேஷன் டிசைனு, அதுக்கப்புறம் லோகோ டிசைன் செய்கிறது, இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் டிசைன்ஸு இதெல்லாமே 5ஆம் பாவ சுக்கிரனுக்கான காரகங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவ சுக்கிரன். 6ஆம் பாவ சுக்கிரன்கிறது ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு விஷயத்த செய்ய பிடிக்கும். இதே விஷயங்களை, அதாவது இந்த அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்களையே, அதாவது சினிமாவாக இருக்கட்டும்,
டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி லோகோ டிசைன் இந்த மாதிரி விஷயங்களில் ஒருத்தருக்கு கீழே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இதில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6ஆம் சுக்கிரன்கிறது ஒரு புளிப்பு சுவையை காட்டக்கூடியது. ஒரு மாதிரி இப்போ எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி இருக்கிறது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு டீஆக்சிடேஷனுக்கு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு இளமையாக வச்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இயல்பாகவே அந்த ஒரு புளிப்பு தன்மை மேலே ஒரு ஈடுபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவ சுக்கிரன். 7ஆம் பாவ சுக்கிரன்கிறது உங்களுக்கு வரக்கூடிய மனைவியோ இல்லை கணவரோ ரொம்ப அழகாக விரும்புகிறவங்களா இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்ட் விரும்புகிறவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் ஹை காஸ்ட் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் செலவு ஜாஸ்தி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த இந்த லைஃபே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், தன்னை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஈடுபாடு கொடுப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணமாகவே இருக்கும். அவங்க அதே மாதிரி எனிதிங் ரிலேட்டட் டு விஷுவல் ஃபீல்டில் இருக்கலாம், அந்த மாதிரிலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவ சுக்கிரன். 8ஆம் பாவ சுக்கிரன்னும் போது ஏதோ ஒரு வந்து 8ஆம் பாவங்கிறது வலி வேதனையை குறிக்கக்கூடியது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகு சம்மந்தப்பட்ட விஷயத்திலே வந்து அவமானங்கள் படுறது, இல்லைன்னா வந்து ஒரு தப்பாக போடுறது, மேக்கப்னால எஃபெக்ட் ஆகுறது, அலர்ஜிஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களால் அவமானப்படுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து 8ஆம் பாவ சுக்கிரனுக்கான காரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவங்கிறது ரிசர்ச்சுக்கும் அது வந்து பாவம் தான். ஸோ அழகு சம்மந்தப்பட்ட ரிசர்ச், அழகு பொருட்கள் சம்மந்தப்பட்ட ரிசர்ச், சினிமா பற்றின ரிசர்ச்சு, இந்த மாதிரி விஷுவலான விஷயங்கள் ஃபோட்டோகிராஃபியில் ரிசர்ச் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு டெக்ஸ்டைலில் ஃபேஷனில் ரிசர்ச் பண்ணுறது, ப்ராடக்ட் டிசைனில் ரிசர்ச் பண்ணுறது, இவங்க எல்லாருக்குமே 8ஆம் பாவ சுக்கிரன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவ சுக்கிரன். 9ஆம் பாவ சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெக்ஸ்டைல் இந்த மாதிரி விஷயத்தில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறது, இல்லை வந்து தூரமாக போய் வேலை செய்கிறது, இன்னொரு இடத்துக்கு போகிறது, இப்போ வந்து இன்னொரு மாநிலம் போய் ஒர்க் பண்ணுறது, இல்லை இன்னொரு நாட்டுக்கு போய் ஒர்க் பண்ணுறது, இப்போ இந்த ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் வெவ்வேறு இடத்துக்கு மூவ் ஆகி அந்த ஃபீல்டில் போகிறது, இதெல்லாம் வந்து அந்த ஃபீல்டில் போய் டெம்பரரியாக ஒர்க் பண்ணுறது 9ஆம் பாவம். பர்மனெண்ட்டாக இருந்தால் அது 12th பாவம். ஸோ வந்து அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் போய் தன்னுடைய விஷயத்த, தன்னுடைய அழகுக்கான விஷயங்களை செய்கிறது பிடிக்கும். இல்லைனா ஹையர் ஸ்டடீஸில் அந்த மாதிரி செய்கிறது, அந்த மாதிரி அழகு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் விஷுவல் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி விஷயத்தில் ஹையர் ஸ்டடீஸ் இருந்ததுன்னா அது மாதிரி பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவ சுக்கிரன். 10ஆம் பாவ சுக்கிரன்கிறது சுக்கிரன்லேயே வந்து ஒரு மதிப்பு மிக்கதாக இருக்கிறது, அதனால கௌரவம் அடையிறது, அதனால புகழ்னு சொல்ல முடியாது, கௌரவம் அடையிறது, திறமைசாலிங்கிற தன்மையை வாங்குறது. இதே நீங்கள் வந்து 11ல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புகழ் அடையும். 10ன்னும் போது அது வந்து அந்த திறமைசாலிங்கிற ஒரு விஷயத்த மரியாதையை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து கமலஹாசன் இருக்காரு அப்படின்னா, அவங்க சினிமா டீப்பாக தெரிஞ்சவங்க அப்படின்போது அவங்களுக்கு வந்து 10ஆம் பாவத்துடைய சுக்கிரனுடைய தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். இதே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருக்கும் சினிமா நாலேஜ் ரொம்ப அதிகம். பட் இந்த கான்டெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக புரிய வைக்கிறேன். 11ஆம் பாவமாக இருந்தாங்கன்னா மக்கள்கிட்ட ரீச் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஸோ ரீச்சுங்கிறது 11ஆம் பாவம், ரெஸ்பெக்ட்டுங்கிறது 10ஆம் பாவம். ஸோ அந்த மாதிரி அந்த அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் அந்த அந்த ரெஸ்பெக்டை ஏர்ன் பண்ணுறது. அதே மாதிரி அதனால் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலும் ஒரு ஹை பொசிஷனில் ஒரு பியூட்டி சம்மந்தமாகவோ, விஷுவல் சம்மந்தமாகவோ, இல்லை வந்து கண்டக்டர் இந்த மாதிரி சம்மந்தமான விஷயங்கள்ல இருக்கிறது, சினிமா டைரக்டராக இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிறது, இல்லை வந்து அது சம்மந்தமான பிஸ்னஸ் செய்கிறது, ஒரு பொட்டிக் வைக்கிறது, ஒரு மாதிரி எனிதிங் அழகு சம்மந்தமான விஷயத்தில், பிரைடல் இந்த மாதிரி விஷயத்தில் எதில் இருந்தாலும் ப்ராப்பர் பிஸ்னஸே வைக்கிறது, வச்சு 4-5 பேரை வேலை வாங்கி செய்கிறது. நம்மளே செஞ்சோன்னா அது 5ஆம் பாவம், மற்றவங்கள வச்சு வேலை வாங்கினோன்னா அது 10ஆம் பாவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவ சுக்கிரன். 11ஆம் பாவ சுக்கிரன் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அழகுனால, அழகுத்தன்மையினால, ஒரு சினிமா இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி விஷயங்கள்னால, ஒரு டிசைன்னால் நிறைய பேருக்கு போய் சேர்றது, மக்களுக்கு போய் சேர்றது, நம்ம புகழ் அடைகிறது, அதெல்லாம் வந்து 11ஆம் பாவ சுக்கிரன் காட்டும். இன்னொன்று விஷுவல் மீடியா வழியாக பாப்புலர் ஆகிறது, யூடியூப்பில் பாப்புலர் ஆகிறது, ஒரு ரீல்ஸ் எடுத்து அது வந்து வைரல் ஆகிறது, அதில் பாப்புலர் ஆகிறது, இது எல்லாமே வந்து விஷுவலி மோட்டிவேட்டட் எல்லாமே வந்து 11ஆம் பாவ சுக்கிரன் காரகம். அதுக்கப்புறம் 12ஆம் பாவ சுக்கிரன். 12ஆம் பாவ சுக்கிரன்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரகசியமாக இருக்கிறது. 12ஆம் பாவங்கிறது ரகசியத்தை காட்டக்கூடியது, நம்மளுடைய தூக்கத்தை, படுக்கை அறையை காட்டக்கூடியது. 12ஆம் பாவ சுக்கிரன் இருக்கவங்க கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக தூங்கணும்னு ஆசைப்படுவாங்க. பெட்லாம் ரொம்ப வந்து ரொம்ப நல்லா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நிறைய செப்பல்ஸ் வாங்க பிடிக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய விதவிதமான செப்பல்ஸ்லாம் வாங்கி வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டிலேயோ போய் தன்னுடைய அழகன் மூலியமான விஷயங்கள் செய்கிறது. இப்போ ஒரு ஹீரோயின்லாம் இருக்காங்கன்னா
வேறு ஸ்டேட்டில் போய் ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே போய் செட்டில் ஆகுறாங்கன்னா அப்போ 12ஆம் பாவம் வேலை செய்யும். 9ஆம் பாவங்கிறது போய் வேலை செஞ்சுட்டு வர்றது, 12ஆம் பாவங்கிறது மொத்தமாகவே அங்கே போய் செட்டில் ஆகுறது. அதாவது தெரிஞ்ச மக்கள்கிட்ட வந்து தள்ளி போய் வாழறது தான் 12ஆம் பாவம். சரிங்களா? இல்லைனா வந்து ஒரு கண்ணில் ப்ராப்ளம் இதுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறது, இதெல்லாமே 12ஆம் பாவ சுக்கிரன் தான் காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து சுக்கிரனை பற்றின ஒரு ஓவர்வியூ ஐடியா கொடுத்துருக்கேன். ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சுக்கிரன்னா விஷுவல் சென்ஸ், விஷுவலான விஷயங்கள் எல்லாமே சுக்கிரன் தான். சரிங்களா? அதே வந்து ஆடியோன்னு வரும்போது புதன். அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் கவனிச்சதற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.